குருவிற்கு நீ சமர்ப்பணம் பண்ணிட்டா நீ என்ன செய்யணும்? அவர் சொன்ன வேலையை அவர் சொன்னபடி செய்யணும். உன்னோட மனசில் நிர்ணயம் செஞ்சுக்கோ. இப்போ இங்கே இருக்கிற 5 பேர் ஒரு குரூப்பாக ரெடி ஆகுங்கோ. நான் என்ன செய்ய முடியும், என்னால் முடியுமா அப்படின்னு உனக்கு ஒரு ஆலோசனை வந்ததுன்னா நீ குருவோட வேலைக்கு வரமாட்ட. நீ செய்கிற அப்படின்னா அப்புறம் எதுக்குப்பா உனக்கு குரு? புரியுறதா? குரு என்ன செய்ய நினைக்கிறார், நீ அதற்கு சகாயப்படணும். நீ செய்ய நினைக்கிற காரியத்தை செஞ்சால் அது குருவோட வேலைக்கு ஒத்து வராது. நீ எடுத்துக்க நிர்ணயம் தீர்மானமாக இருக்கணும். பீஷ்மர் இச்சாமிருத்தி வரம் பெற்றவர், கிருஷ்ண பக்தர். அர்ஜுனன் கூட கிருஷ்ணன் பக்தரே. ஆனால் இந்த 2 பேரில் பெயர் யாருக்கு வந்தது? பீஷ்மருக்கு வரல, அர்ஜுனனுக்கு தான் வந்தது. அர்ஜுனனை விட பீஷ்மர் சக்தி வாய்ந்தவர். யுத்த காலத்தில் பீஷ்மரை பார்த்துட்டு அர்ஜுனன் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதனுள் இருக்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. அர்ஜுனன் பலவான், ஆனாலும் தோற்பவன். யாரோடையும் யுத்தம் செய்ய மாட்டான். கொஞ்சம் புத்தியும் வேணும். செத்து போவேன் அப்படின்னு சொல்கிறவா யாரும் யுத்தம் பண்ண வரமாட்டான். காலோஸ்மின் அப்படிங்கிற, நான் காலம் அப்படிங்கிற கிருஷ்ணர். நீ யாரை பார்த்து பயப்படுறியோ, பீஷ்மர் அவர் இறந்து போயிட்டார். அதாவது அந்த தாட் வந்த உடனே இறந்து போயிட்டார். செத்து போனவா மீது நீ எதற்கு பானம் போடுற? நீ யாரை பார்த்து பயப்படுற? கர்ணன் செத்து போயாச்சு, துரோணர் இறந்து போயிட்டார். செத்து போனவா மீது எதற்கு பானம் போடுற? அப்பா கிருஷ்ணர் சொன்னார், இப்போ யுகாதிபதி மகாகால் அப்படின்னு சொல்கிறோம். மகாகால்ங்கிறவா எப்படி வேலை செய்வா? அர்ஜுனனை விட சின்ன வேலை செய்வாளா, பெரிய வேலை செய்வாளா? அர்ஜுனன் அந்த யுத்த காலத்தை விட்டு ஓடி போகிறதுக்கு நினச்சார். ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன பின்னாடி யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆனார். அதே மாதிரி குருதேவர் காயத்ரி, ஞான கங்கா. குருதேவரோட சக்தி மாதா பகவதி. இதை உங்களில் நிறைய பேர் அந்த லெவலில் தான் இருக்கு. அந்த லெவலில் நீங்கள் நிர்ணயம் எடுத்துக்கணும். நிர்ணயம் நினைவிருக்கா? 24,000 காயத்ரி சக்தி பத்திரிக்கை சந்தாதாரரை சேர்க்கணும். கிருஷ்ணன் அவளெல்லாம் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பானம் போடுறவா தான் வேணும். அதாவது கிருஷ்ணர் அவளெல்லாம் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னார். அதாவது மென்டலாக அவளெல்லாம் போயிட்டா. ஆனால் கூட யுத்தத்தில் இருந்து பானம் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அநேக ஜென்மங்களில் நம்ம குருதேவரோட சேர்ந்து வரோம். நம்மளை குருதேவர் ஒரு டிவைன் பிளான் படி சேர்த்துட்ருக்கார். முதல்ல இதை நன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்கிறத இப்போ முதல்ல கேட்குறவாலும் புரிஞ்சுக்கோங்க.
இது எத்தனை நாள் கழித்து இந்த ஸ்பீச்சை கேட்டாலும், எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் இந்த ஸ்பீச்சை புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை, இந்த சப்தத்தை நன்னா புரிஞ்சுக்கோங்க. நீ நினைக்கிற நீ ஏன் இங்கே வந்தேன்னு, நீ ஏன் இங்கே வரல. உன் மனசில் ஒரு ஊகம், நானாக இருக்க தொட்டு தான் இங்கே வந்திருக்கேன், நானே வந்தேன், நான் தான் வந்தேன் அப்படின்லாம் நீ நினைக்கிற. கிடையாது. குருதேவர் நம்ம எல்லாரையும் ஒரு சூத்திரத்தில், அதாவது ஒரு நூலில் கோத்து சேர்த்து நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கார். இங்கே வந்தப்புறம் நான் இது செய்வேனா அப்படிங்கிறது அந்த பைத்தியக்கார பாவனை வேண்டாம். அதை மறந்துடும். செய்கிறவா யார்? மகாகாலன். அவர் செய்வார். நீ அவரை செய்யறதுக்கு விட்டாதான் அவர் செய்ய முடியும். நீ செய்ய விடலைன்னா அவர் மட்டும் என்ன செய்ய முடியும்? இந்த சமர்ப்பணம் வசந்த பஞ்சமி நாளில் எடுத்துக்கோ. ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா அவருடைய குருதேவருக்கு 1926 அகண்ட ஜோதி ஏற்றி அதை நிர்ணயம் எடுத்துட்டார். நம்ம எல்லாருக்கும் இதை சொல்கிறார். இதை எதுக்கு திருப்பி 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 சொல்கிறேன் அப்படின்னால, என்னோட அங்கங்களோட நம்ம சேர்க்கிறார். அதாவது நாம் அவருடைய உடம்பில் இருக்கிற அங்கங்களாக வேலை செய்யணும். அதாவது நாம் அவரோட கை காலாக இருந்து வேலை செய்யணும். அவரோட அங்கமாயிடணும். இதில் அவர் சூத்திராலாம் எழுதின அந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதின பேப்பர் முக்கியம் இல்லை, வேலை செய்யவேன் அப்படிங்கிற நிர்ணயம்தான் முக்கியம். பரம பூஜ்ய குருவுடைய அங்கங்களாக, அவருடைய உடம்பில் இருக்கிற பாட்டாக வேலை செய்ய விடும். அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படிங்கிறத ஒரு பிரச்சார துண்டில் எழுதியிருக்கு. இந்த பிரச்சார துண்டு ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு. அது ஒரு திசை காட்டும் சூத்திரம், திசை நிர்தேச சூத்திரம் அப்படின்பா. 24,000 யுகசக்தி காயத்ரி பத்திரிக்கையை 2 மாதத்துக்குள்ளே மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். நீ செய்யணும் அப்படின்னாக்க அதுக்கு காரணம் சொல்லு. நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு காரணமே சொல்ல வேண்டாம், அவசியமே இல்லை. 2வது பேஜில் பரம குருதேவர் மூலம் இதை விவரமாக சொல்லியிருக்கு. அநேக சந்தர்ப்பம் மூலம் இதை அவர் நமக்கு சொல்கிறார். கொடுக்கப்பட்ட சமயதானம் ரொம்ப முக்கியம். சமயதானம் யுக தர்மம். சமயதானம் தான் யுக தர்மம். நான் பூஜை பண்ணுறேன், பாராயணம் பண்ணுறேன், அனுஷ்டானம் பண்ணுறேன், அதெல்லாம் கணக்கில் வராது. நீங்கள் உங்களுடைய டைம் சமயத்தை தாங்கோ. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமயத்தில் நீ பூஜைக்கு உபயோகப்படுத்தினா அது சுயநலம். அதை குரு சொல்கிற காரியத்துக்கு தா, அதற்கு உபயோகி. தினமும் இந்த 18 சூத்திரம் இருக்குது, அதை படி. அனுமான் சாலிஸ் 108 தடவை படிக்கிறோம். அதை படிக்கிற மாதிரி இந்த சூத்திரத்தை படிக்கிறது கிடையாது. இந்த சூத்திரத்தை படித்தா உன் மனசில் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் வரணும். 3 சரீரம் வேணும்: ஸ்தூல, சூஷ்ம, காரணம். இந்த 3துலேயும் பிரக்ஞா, ஸ்ரத்தா, நிஷ்டா. அர்ஜுனன் அவர் நடத்துறதுக்கு ஒரு ரதம் இருந்தது.
நமக்கு இப்போ 3 ரதம் இருக்குது. 3 ரக ரதத்திற்கு சாரதியாக இருக்கோம் நம்ம. குரு நம்மக்கிட்ட வரார். வசந்த பஞ்சமி அன்னைக்கு குரு நம்மக்கிட்ட வந்து எல்லாம் சொல்லித்தரார். பிரக்ஞா என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரியணும். ஸ்ரத்தா அப்படிங்கிறது அந்த என்ன செய்யணுங்கிற காரியத்தை அதை ஆற வரைக்கும் ஸ்ரத்தையாக பண்ணுறது. பிரக்ஞாங்கிறது பாவம். அது நடக்கணும் அப்படிங்கிறது அந்த லட்சியத்திலேயே குறியாக இருக்கிறது நிஷ்டை. இவன் நன்னா பரிபூர்ணமாக செய்கிற பாக்கியதை என்னுடையது. நிஷ்டை காரியகர்த்தாவுடையது. நிஷ்டைன்னா இந்த 3 பிரக்ஞா, ஸ்ரத்தா, நிஷ்டை, இது 3 காரியம் பண்ணுற கர்த்தாவுடையது. இது பிரணாளிக்கா நினைவுபடுத்திக்கும். குரு வந்து ஸ்தூல சரீரத்தில் இல்லை. அதாவது இது குரு நமக்கு சொல்கிற ஒரு குரு. அவர் வாழ்ந்து காட்டி நமக்கு முன் உதாரணமாக இருக்கார். அதாவது அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் யத் பதம் தட்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவை வந்து ஸ்தூலமாக பார்க்காத, சம்பூர்ண விஸ்வத்தில் இருக்கார் அவர். பாவம் புரிஞ்சுக்கோ. பிரேரணைய பிளானை மேலே இருக்கிறவா கொடுத்துருக்கா. அது வந்து சம்பூர்ண விஸ்வத்தில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. அகண்ட மண்டலாக்காரம். அதாவது இந்த பிரணாளிக்கா சம்பூர்ணமாக உள்ள சக்தியினுடையது. அந்த தெய்வீக சக்தி, அந்த தெய்வீக சக்தி உன் மூலமாக வேலை செய்கிறது. மூளையில் உள்ள அணுவிலையும் ஹிருதயத்தில் உள்ள கணக்கணலையும் அந்த வேலையை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி உள்ளது. நீ இந்த குரூப்பு கிடைக்கலையே அப்படிங்கிறது கூட நீ கஷ்டப்பட வேண்டாம். அந்த குரு சொல்கிற வேலையை நீ செஞ்சேன்னா நீ செய்ய செய்ய உன்னோட அந்த வேவ் லெங்க்த்துக்கு குரூப் ஃபார்ம் ஆகிடும். இதை சம்பூர்ண விஸ்வத்தையும் சாதிக்கிற சக்தி நம்ம பண்ண போகிறோம். அந்த சக்தியே அந்த வேலையை நம்ம பண்ண போகிறோம். ஈஸ்வர பிரணாளிக்கா நீ ஆரம்பிச்சுடு. நீ இதை அந்த பிளானை நீ பண்ண, இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கு நிறைய மனோபலம், சிரமம், சாதனை நிறைய வேணும். எவ்வளோ தேவைப்படுங்கிறது தெரியாது. அதை நீ கொஞ்சம் பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கோ. நீ இவ்வளோ எழுதுறத சில சமயம் எழுதுறதுக்கு அந்த ஃபிங்கர்ஸ் இல்லாமல் போகலாம், காகிதம் கூட இல்லாமல் போகலாம். ஆனால் அதுக்காக வேலை நிற்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய தலையில் உள்ள அணுக்களும் அதற்காக வேலை செய்கிறது. அதாவது உன் ஹிருதயத்தில் உள்ள பிளட்டு அதுவும் அதுக்கு வேலை செய்கிறது. குரு நீங்கள்லாம் என்னோட அங்கம், என்னோட உடம்பு பாகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ உன்னோட உடம்புல இருக்கிற உறுப்பு உன்னுடையது கிடையாது, குருவோடைய உடம்பு உறுப்புகள்.
இப்போ குரு எங்கே இருக்க? உன் உடம்புல இருக்க. பிளட் சர்க்குலேஷன் மூளையில் இருக்கிற அந்த கணா அணுவில் எல்லாம் இருக்க. வசந்த பஞ்சமி அன்னைக்கு இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. பணத்தை பேங்க்கில் போட்டால் வட்டி வரும். அது நான் வேறு மனுஷாலு கூட உபயோகப்படும். ஆனால் அந்த பணத்தையே நீ இரும்பு பெட்டியில் வச்சு பூட்டின்டா உபயோகப்படுமா? அதாவது ஒவ்வொருத்தருடைய பிளட் செல்ஸு, பிரெயினில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அணுக்கள் எல்லாம் கலந்து வேலை செய்கிறது. இதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாது. தெய்வீக சக்தி வேலை செய்கிறது. உன்னோட உடம்புல நிரந்தரமாக வேலை செய்கிறது. அந்த வேகம் வேணும். நீ உடனே ரொம்ப பதட்டப்படாத. அந்த தெய்வீக சக்தி நிரந்தரமாக ஒரு கண்டினியூஸாக ஒரே சீராக உனக்கு வந்துட்டுருக்கு. நீ என்னமோ எனக்கு கால் வலிக்கிறது, இன்றைக்கி 2 அடி வைக்கிறேன், 2 அடி நடக்கிறேன், நாளைக்கு இன்னும் 2 அடி நடக்கிறேன் அப்படின்னா அது ஒத்து வராது. அப்போ தெய்வீக சக்தி வேலை பண்ணாது. அப்போ தெய்வீக சக்தி பின்னாடி போகும். எப்படி இருந்தாலும் நான் கீழே விழற வரைக்கும் வேலை செய்வேன் அப்படின்னு நினச்சிக்கோ. சோர்ந்து போகக்கூடாது, பேக் அடிக்கக்கூடாது, என்னால் செய்ய முடியாதுன்னு பின்வாங்கக்கூடாது. 3வது பெரிய பிளான், பெருசு பிளான். இது வரைக்கும் ஸ்பஷ்டமாக இதை பற்றி சொல்லவே இல்லை. இந்த பிளானை பற்றி எங்கும் ஸ்பஷ்டமாக விவரமாக சொல்லலை. குருதேவர் எப்பவும் ஒரு வார்த்தை சொல்வார், மகாகால் அப்படிம்பர். சம்பூர்ண சிருஷ்டிக்கு டிக்டேட்டர். எப்போதும் டிக்டேட்டர் சொல்கிறத செய்யணும். டிக்டேட்டர் சொல்கிறத செய்யலைன்னா அதனால் குருவை புரிஞ்சுக்கோ. விஸ்வத்திற்கு யார் டிக்டேட்டர் அப்படின்னா, யாருக்கு பயந்து காற்று வீசுறதோ, யாருக்கு பயந்து அக்னியாக இருக்கோ, யாருக்கு பயந்து ஜலமாக இருக்கோ அந்த சக்தி. இதை இவ்வளோ சொன்ன உடனே நீ ரொம்ப ஸ்மால் பிளான்னு நினச்சிக்காத. இந்த சம்பூர்ண விஸ்வத்துக்கு டிக்டேட்டர். திருப்பி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. வரப்போகிற 300 கோடி வருஷத்துக்கு இருக்கும். இது சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக இதை பற்றி சொல்லியிருக்க. காயத்ரி சக்தி அந்தோரணீயம் மகதோ மகீயம் வரப்போகிறது. இதை ஒரு தடவை நீங்கள் ஸ்பீச்சை கேளுங்க. அப்போ இதனோட இந்த சென்டென்ஸு புரியும். எனக்கு அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. அதுக்காக தான் உங்களை எல்லாரையுமே சொல்கிறது, ஒரு தடவை மாஸ்டரோட ஸ்பீச்சையும் கேளுங்கோ அப்படின்னு. நீ என்னவோ ஆந்திர பிரதேசத்தை நன்னா பண்ணுறேன், பிருத்வியை ஸ்வர்க்கமாக்குறேன் அப்படின்னு நினைக்காத. சிருஷ்டியை ஸ்வர்க்கம் ஆக போகிறது. ஆந்திர பிரதேசத்தில் இந்த விவரம் வீட்டுக்கு வீடு போகணும்.
உகபரிவர்த்தனை ஆகணும். இப்போ வரப்போகிறது ஸ்ரீராம நவமி உற்சவம் இல்லை, ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா அவர் நமக்கு இதை சொல்லித்தரப்போகிறார். இந்த வருஷ பிறப்புக்கு பிரபஞ்சம் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். இதே குருதேவரின் ஜீவன் தேவதா சாதனை. இப்போ இங்கே இருக்கிற நிறைய மனுஷர்களுக்கு இந்த யோக சாதனையில் நிறைய முன்னாடியே இருக்கா. அவா இந்த தெய்வ சக்தியை பிரபஞ்சத்திற்கு சொல்லணும். விசாலமான விஸ்வத்தில் பிருத்திவி எவ்வளவு சின்னது தானே, அதில் ஆந்திர பிரதேஷ் எவ்வளவு. இப்போ இந்த தீட்சைக்கு எத்தனை பேர் ரெடி? சரி, எல்லாரும் கையை தூக்குறேன், ஒருத்தர் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த தீட்சையினோட தீவிரத்துவத்தை பற்றி பேசிக்கவும் முடியும். உங்கள்கிட்ட கொஞ்சம் சுயநலம் இருந்தாலும் இந்த அவகாசத்தை விட்டுடாதீங்க. நீங்கள்லாம் லக்கு, அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க. மறுபடியும் ஜென்மதினம் சகாப்தம் முன் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பிரபஞ்சத்தில் யாருக்குமே வராது. இந்த வாசகம், இந்த பேச்சை கேட்கிறவா மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியப்படுத்து. அதில் இவாளுக்கு சொல்லலாமா அவளுக்கு சொல்லலாமான்ட்டு நீயே ஒரு வரையறை பண்ணாத. 3 பெரிய व्यक्தியை பற்றி சொல்கிறேன். அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யாவில் எல்லாம் செய்கிறா. அவள் செய்யும் வேலை யுக நிர்மாணம் புக்கில் சொல்லியிருக்கேன். அவள் 3 பிரின்சிபல் வச்சுட்டுருக்கா. ஆனால் குருதேவர் நமக்கு 18 வாசகம் சொல்லியிருக்க. அப்போ காயத்ரி பரிவார் எவ்வளவு நம்மளாம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் தெரியறதா? சைண்டாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். மனசு மாறினா பரிஸ்திதி மாறும். இதை உபயோகப்படுத்தி மாற்றின்ற ஹாலிவுட் டாக்டர்ஸ், அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அமெரிக்கன் பொலிட்டிஷியன்ஸ். அமெரிக்கா போன போது ஒபாமா அப்போ வரல. அப்போ அந்த ஒபாமாவோட காரியகர்த்தாட்டெல்லாம் பேசின்னு இருக்கும்போது அவள் சைண்டாலஜி பற்றி பேச்சு வந்தது. அவள் ஒரு குரூப் சைண்டாலஜி பண்ணுறவா அதை நன்னா உபயோகப்படுத்தியிருக்கா. மனசு அதன் மீது வேலை செஞ்சா. ஃபார் ஒபாமாவிற்கு ஒரு ஃபார்முலா, மனஸ்திதி மாறினா பரிஸ்திதி மாறும். நீ சூழ்நிலையில் நின்றுண்டு விட்டேன், எனக்கு சூழ்நிலை சரியா இல்லை, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் அமெரிக்காவில் இந்த சைண்டாலஜி உபயோகப்படுத்தி நடக்காத அதிசயமே இல்லை. சைண்டாலஜி பிரின்சிபல் ரொம்ப கிரேட்டு. அதன் பின் உள்ள சயின்ஸு யாருக்குமே தெரியாது. குருதேவர் காயத்ரி சந்தஸ் மூலம் காயத்ரி மந்திர அட்சர தொகுப்பு 3 சரீரம் லயபத்தமாக இருக்கணும், சந்தோபத்தமாக, அதாவது ரொம்ப வரிசையாக இருக்கணும். ஸ்தூல, சூஷ்ம,
காரண சரீரம். இது வந்து பிரபஞ்சத்தை சாதிக்கிறது. ரெண்டாவது வீடியோ சொல்கிறேன். குரு சொன்ன ஒரு பாயிண்ட்டு, பிரபஞ்சத்தில் ஆல் மல்டி ஸ்டோர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு ரொம்ப சாத்தியமாச்சு. அவள்லாம் இதை ரொம்ப நானா உபயோகப்படுத்திண்டா. நீ மனசை மாற்றிண்டா பரிஸ்திதி மாறும். சின்ன சின்ன பரிஸ்திதி இடைஞ்சல் தருது அப்படின்னா உன்னோட பிரயத்தனம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எட்கர் கேசி 2வது வேர்ல்டு வார் நடக்கும்போது எட்கர் கேசி உயிருடன் இருந்தார். ஒயிட் ஹவுஸுக்கு அவரை அழைச்சிட்டு வர சொன்னான். கர்ம சித்தாந்தம் எப்படி உபயோகிச்சு கொண்டா செகண்ட் வேர்ல்டு வார் பண்ண முடியும், நடக்கும் அப்படின்னு. அப்போ ஹிட்லர் சண்டை போட்டுருக்கார் இல்லையா, அதற்கு எட்கர் கேசி செஞ்சது போல் ஒரு பெரிய சமஸ்தை இருக்குது. குரு சொன்னது என்ன அப்படின்னா, நாம் தெய்வீக சக்தி இருக்குது, அதன்படி நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். தெய்வத்தை நம்புகிறேன், என் வேலை நான் செய்கிறேன் அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற வேலை அப்படி இல்லையே. நம்புகிறோன்னு சொல்கிறோம், ஆனால் அது உதட்டளவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பயப்படாதீங்கோ, நீங்கள் இதை கேட்குற எல்லாருமே தெய்வீக சக்தி நிறைஞ்சவா தான். தெய்வீக சக்தி நிறைய இருக்குது. ஜெர்மனியில் அந்த வேலை செஞ்சிருது இன்னொரு குரூப்பு. கர்ம சித்தாந்தப்படி வேலை செய்கிறது. இன்னொரு சமஸ்தை இருக்குது, ஏலிஸ் பேலிஸ்னு சமஸ்தை. அந்த சமஸ்தைக்கு பின்னாடி ஸ்ரீகிருஷ்ணரோட சிஷ்யர் வேலை பண்ணுறார். அந்த ஸ்ரீகிருஷ்ணரோட சிஷ்யர் இன்னும் ஜீவிக்கிறார், இப்பயும் ஹிமாலயாவில் இருக்க. மாதாஜி ஒரு தடவை சொன்னாராம், குருதேவர் போனபோது அந்த ஸ்ரீகிருஷ்ணனோட சிஷ்யர் படுத்துண்டு அவர் மேலே சரீரத்து மேலே நடக்கும்படி சொன்னாராம். மகாபாரதத்தில் நம் பாஷையில் ஜுவாலாகுல் அப்படின்னு சொல்லுவோம். யார் ரஷ்யா, இட்டாலி அங்கெல்லாம் ஏலிஸ் சமஸ்தை, அதான் ஜுவாலாகுல் மகரிஷி குரூப்பு வேலை செய்கிறது. இந்த ஜுவாலாகுல் மகரிஷி குரூப்பு சயின்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. சயின்டிஸ்ட் எங்கே இருந்தாலும் அவள்லாம் அதன்படி தான் போகிறா. அதன்படி போகும்போது அவர்கள் யந்திரம் தயார் செய்வா. அது யுக நிர்மாண சத் சங்கல்பம் சொல்கிறது. நீங்கள் இவ்வளோ கிட்ட இருந்து இங்கே இருக்கீள் என்றால், நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ கிட்டக்க இதெல்லாம் பண்ணணுங்கிறது இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் அநேக ஜென்மங்கள் கலந்து வேலை பண்ணியிருக்கீள். அப்போ நீங்கள் வேலை செஞ்சாதானே இப்போ கூப்பிட்டு வேலை செய்கிறதுக்கு சொல்வா. அப்போ நீங்கள் நிறைய ஜென்மத்தில் வேலை செஞ்சிருக்கீள். அப்போ நான் வேலை செய்யலேன்னு ஒதுங்கி போனவாளை கூப்பிட மாட்டா. வேலை செய்யாதவா, ஒதுங்கி போனவா, சரியாக வேலை செய்யாதவா அவளெல்லாம் கூப்பிட மாட்டா. கர்ம சித்தாந்தம் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இதை சொல்கிறோம். இப்போ வந்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஒதுக்கி விடாத. திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறது என்ன அப்படின்னா,
குருவோட உடம்பில் இருக்கிற உறுப்புகள் நாம் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக அவருடைய அங்க அவயங்கள் நாம். அவருக்கு ஏற்றபடி நாம் வேலை செய்வோம். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறத படிங்கோ தினம். நம்ம எல்லாருமே குருவோட அங்கம் அப்படிங்கிற பாவனையில் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வேலை எப்போ பூர்த்தி ஆகும்? எல்லாமே நீங்கள் வேலை செய்ய புரியும். இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு தேவையான வனருளோ, தேவையான சாமான்கள், தேவையான பொருள் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை உனக்கு வேண்டாம். அதை பற்றி நீ யோசிக்காத. செய்ய சொன்னவரே அதை கொண்டு வரத்துக்கும் ஏற்பாடு பண்ணுவார். நீ வேலை பண்ணு. ஆனால் நீ உக்காந்தா வராது. வேலை பண்ணணும், கஷ்டப்படணும், சிரமப்படணும். வேர்வை வருதா அப்படிங்கிறது இல்லை. வெயிலில் எப்போதும் வேலை வரும், வேர்வை வரும். அதாவது உன்னோட உடல் உழைப்பு நன்னா இதுக்கு மேலே உழைக்க முடியாதுங்கிற அளவுக்கு நீ உழைக்கணும். சிரமப்படணும், சமர்ப்பணம் பண்ணணும். ஆலோசி. நீ சமர்ப்பணம் கம்மியாக பண்ணி சிரமம் சரியா இல்லைன்னா உனக்கு பலன் கிடைக்காது. நீ சமர்ப்பணமும் பண்ணி சிரமப்பட்டாதான் உனக்கு தேவைப்பட்டது அந்தந்த டயத்துக்கு வரும். உனக்கு வரல அப்படின்னா உனக்கு சமர்ப்பணம் இல்லை, உனக்கு யோகியதை குறைஞ்சிடுத்து அப்படின்னு அர்த்தம். லட்சியம் ரொம்ப முக்கியம். ஹனுமான் ரிஷிமுக பருவம் மீது உட்காந்துருந்தார். நீ அந்த ஹனுமானோட கொஞ்சம் உச்ச ஸ்தாதியில் தான் இருக்க. சமர்ப்பணத்தோட பரிபூர்ண முயற்சியில் வேலை செய்தால் நீ அந்த ஸ்திதிக்கு போக முடியும். ஸ்ரீ ஹனுமான் சமுத்திரம் தாண்டி லங்கா தகனம் பண்ணி ராமலட்சுமணர் தன்னோட புஜம் மேலே வச்சுட்டது போல் நீ குருதேவரை உன்னோட புஜம் மேலே வச்சுட்டுருக்க. உங்கள் எல்லார்ட்டையும் நான் கேட்குறது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் எல்லாரும் அனுமானை விட குறைந்த ஸ்தாயில் இருக்கக்கூடாது. உன்னத ஸ்தாயில் இருக்கணும். அட்லீஸ்ட் அனுமான் போலையாவது வேலை செய்யணும். என்னோட பரிவாரங்கள் யாரும் பின்வாங்கக்கூடாது. என்ன வேலை செய்யணும், உனக்கு என்ன வேணும் எல்லாம் உனக்கு வந்து சேரும். எப்படி யுகசக்தி காயத்ரி புஸ்தகம் மூலம் மாதம் உனக்கு உனக்கு என்ன பண்ணணுங்கிறத ஆர்டர் வந்துட்டே இருக்கும். இப்போ இன்டர்வியூக்கு போகிறோம். இன்டர்வியூவில் அவள் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அவள் கைப்பட ஒரு லெட்டர் வந்தால் தானே நீ ஜாயின் பண்ண முடியும் வேலையில். அது மாதிரி தான். அதாவது நீ யுகசக்தி காயத்ரி படிக்கணும், குருதேவரோட வேலை செய்யணும். வேலை செய்யும்போது வேலை அப்பப்போ மாறும், டைரக்ஷன் கூட மாறலாம். குருவோடைய அந்த உனக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேலை உனக்கு வந்து சேரும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேரும். அந்த புக்கில் எல்லாம் விவரமாக மாதம் வந்துடும். நான் எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரேன் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கும்.
நீ எந்த சமர்ப்பண பாவத்தோட வீட்டிலேருந்து இங்கே வந்தையோ அந்த பாவம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகரிக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அந்த சமர்ப்பண பாவம் குறைஞ்சி போகக்கூடாது. திவ்ய சக்தி, சம்பூர்ண சிருஷ்டியை மாற்றுற சக்தி, அந்த சம்பூர்ண சிருஷ்டியை மாற்றுற சக்திக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுக்கு தினம் தினம் நம்ம வேலை பண்ணணும். உன்னோட வேலையை நீ அதிகரிச்சுக்கணும். இவ்வளோ உனக்கு இருக்கு, எவ்வளோ உனக்கு சக்தி இருக்குது, எவ்வளோ பொறுப்பு கொடுத்துருக்கு, அதை நீ மறந்து போகக்கூடாது. அந்த லட்சியம் வரைக்கும், அதாவது நீ எவ்வளோ வேலை பண்ணாலும் அந்த லட்சியத்துக்கு கிட்ட போக முடியாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அற்புதமான வேலை நீ பண்ணுற, சாத்தியமானது, அசாதாரணமானது. அந்த குரு தரும் பிளஸ்ஸிங்கை புரிஞ்சுக்கோ. அவர் கேரண்டி தரார். சம்பூர்ண சிருஷ்டியில் நீ எவ்வளவு செய்கிற அது முக்கியம் இல்லை. நீ என்ன செய்ய நினைக்கிற அது கண்டிப்பாக கிடைக்கும். நீ சம்பூர்ண சிருஷ்டிக்கு அற்புதமான வேலை பண்ணுற. நீ இந்த அற்புதமான வேலை பண்ணுறது சரித்திரத்தையே உன்னோட பேர் இருக்கும். எப்படி கோல்டன் லெட்டர்ஸில் எழுதப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற குரு. வேலை செய்யணும், சிரமம்தான் டேக்ஸுன்னு நினச்சிக்கோ. அந்த வேலை செய்யறதுக்கு நிறைய வனருளோ, நிறைய பொருளாதாரம் எல்லாம் தேவைப்படும். அதெல்லாத்தையும் நீ உன்னோட ரெஸ்பான்சிபிள் நீ வேலை செய்யணும். அதெல்லாம் திவ்ய சக்திக்கு உன்னோட உன்னோட பொறுப்பெல்லாம் தந்துடும். நீ அதை கொடுத்துட்டாக்க, பரிபூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணிட்டா உனக்கு வந்துடும். நீ வேலை செய்கிறது தான் முக்கியம். சிரமம், சமயம், குணகர்மம், சுபாவத்தில் எவ்வித லோபமும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நாளுக்கு வேலை செஞ்சுட்டு வேலை செய்யாமல் இருக்கிறது, சமயத்தை நன்னா உபயோகப்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். சுபாவத்தில் எப்போதும் ஒரு புன்னகையோடு வேலை செய்யணும். எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணக்கூடாது. இப்போ 24,000 யுகசக்தி பத்திரிக்கையை 2 மாதத்தில் கொடுன்னு சொல்கிறோம். நீ நன்னா வேலை செஞ்சால் இன்னும் ஒரு 2 லட்சம் புக்கை இன்னும் பிரஜைகளுக்கெல்லாம் கொண்டு கொடு அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட வேலை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். புரியுறதா? லட்சியம். இப்போ 1,00,000 புக்கு பிரிண்ட் பண்ணணுன்னா அங்கே அதுக்கு வனருளும் வேணும், வேலை பண்ணுறதுக்கு ஆளும் வேணும். ராத்திரி பகலாக நம்ம எவ்வளோ வேலை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி அப்படியே விடக்கூடாது. ஆலோசனையாக இருக்கக்கூடாது. செயல் ரூபத்தில், ஆக்ஷன் ரூபத்தில் இருக்கணும். லோச்சனா எப்போவும் ஆலோசனை, லோச்சனா திருஷ்டி இருக்கிற இடம் சிருஷ்டி இருக்கணும். சிருஷ்டி இருக்கா இல்லையா? சும்மா படுத்துட்டு திங்க் பண்ணுறதில் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆக்ஷனில் நீ எவ்வளோ முன்னாடி இருக்க அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பளு தூக்குவேன், அதாவது நிறைய வேலை பளு, நிறைய ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு வேலை பண்ணுவேன் அப்படிங்கிறது பண்ணணும். ஆனால் பெரியவாளெல்லாம் பார்த்தா ரொம்ப அலட்டிக்காமல் அடக்கமாக பொலைட்டாக ரொம்ப சாந்தமாக தன்மையாக இருக்கணும்.
நீ இவ்வளோ பெரிய வேலை செஞ்சன்னு தெரியக்கூடாது. ரொம்ப பவ்யமாக இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். கொஞ்சம் அகம்பாவமாக நீ ஒரு பேச்சு பேசினாலும் இத்தனை செஞ்சதும் நேளுக்கு இறைச்ச ஜலம் மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். திருப்பி சொல்கிறேன், மாஸ்டரோட ஸ்பீச்சை ஒரு தடவை எல்லோரும் கேளுங்கோ. ஸ்வஸ்தி.